இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.67% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேர்வின் முடிவினை வெளியிட்ட முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவை மற்றும் காரைக்காலில் 18,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி அதில் 16,500 பேர் தேர்ச்சி பெற்று 91.67% தேர்ச்சி அளித்துள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை விட 2.77% அதிகம் என்றும், அதில் புதுவையில் மட்டும் தேர்வு எழுதிய 7,282 அரசு பள்ளி மாணவர்களில் 6,414 பேர் தேர்ச்சி பெற்று 91.16 விழுக்காடு தேர்ச்சி அளித்துள்ளதாக கூறினார். லாஸ்பேட்டை டான் பாஸ்கோ மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவி கயல்விழி 496 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்தில் முதலிடத்தையும், பெத்தி செமினார் மேல்நிலை பள்ளியை சேர்ந்த கௌதம் 493 மதிப்பெண் எடுத்து 2ஆம் இடத்தையும், செயின்ட் ஜோசப் க்ளூனி மேல்நிலை பள்ளியை சேர்ந்த மாணவி தன்னு 492 மதிப்பெண்கள் எடுத்து 3ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் 116 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், அதில் 18 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியும், அவற்றில் 12 பள்ளிகள் கிராமப்புற பள்ளிகள், மேலும் 13 கிராம பள்ளிகள் 90% தேர்ச்சி பெற்று 1 லட்சம் பரிசினை பெறுகிறது என்றும், அரசு பள்ளிகளில் காரைக்கால் விழுதியூர் அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த சுகப்பிரியா 480 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், திருநள்ளாறு அரசு மேல்நிலைப் பள்ளி ஏமா 478 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், கரையாம்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி நரேஷ்குமார் 473 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்ததாக கூறினார். 10ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் 496. லாஸ்பேட்டை டான் பாஸ்கோ மேல்நிலைப் பள்ளி சார்ந்த டி கயல்விழி 2வது இடம் பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி சார்ந்த ஆர் கௌதம் 493. 3வது இடம் செயின்ட் ஜோசப் குழுனி மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த தனுஸ்ரீ ஏபி தனுஸ்ரீ 492. இது முதல் 3 இடங்கள். காரைக்கால் விழுதியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியை சார்ந்த பி சுகப்பிரியா 480 மதிப்பெண். அதாவது இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல முதலிடம் 480. திருநள்ளாறு அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஏமா பி ஏமா 478. கரையாம்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த பி நரேஷ்குமார் 473. இது வந்து கவர்மெண்ட் அரசு பள்ளியில் முதல் 3 இடங்கள். அரசு பள்ளியில் இந்த ஆண்டு நல்ல விழுக்காடு வெற்றி கிடைத்திருக்கின்றது. புதுச்சேரி காரைக்காலில் இந்த ஆண்டு வந்து 86.59 அரசு பள்ளியில்,
கடந்த ஆண்டு 82.3. இதில் மொத்தம் 116 பள்ளிகள் 100% வெற்றி பெற்றிருக்கின்றன புதுச்சேரி மற்றும் காரைக்காலில். அதில் 18 பள்ளிகள் அரசு பள்ளிகள் 100% வெற்றி கொடுத்தது. 18 பள்ளிகள் அரசு பள்ளி. கடந்த ஆண்டு 9, இந்த ஆண்டு 18, 9 கூடியிருக்கு. இதில் 18 பள்ளியிலும் 12 பள்ளி கிராமப்புற பள்ளிகள். இந்த 18 பள்ளிக்கூடத்தில் 12 பள்ளிக்கூடங்கள் வந்து கிராமப்புற பள்ளிக்கூடங்கள். கோடை விடுமுறை முடிந்து புதுவையில் பள்ளிகள் திறக்கப்பட்டதால் ஒரு மாதத்திற்கு பின்பு மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு சென்றனர். புதுவையில் கோடை விடுமுறை முடிந்து அரசு பள்ளிகள் அனைத்தும் இன்று திறக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு வந்தனர். புதியதாக எல்கேஜி வகுப்பில் சேர்க்கப்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல அடம்பிடித்தாலும் பெற்றோர்கள் வலுக்கட்டாயமாக பள்ளிக்குள் விட்டுவிட்டு சென்றார்கள். அதுபோன்று தனியார் பள்ளிகளிலும் சில பள்ளிகள் திறக்கப்பட்டது. பெரும்பாலான பள்ளிகள் 6ஆம் தேதி 8ஆம் தேதி என அந்தந்த நிர்வாகத்திற்கு ஏற்ப திறக்கப்பட உள்ளது. திறக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் பெற்றோர்களுக்கு டாடா சொல்லி வழி அனுப்பிவிட்டு பெரும்பாலான குழந்தைகள் உற்சாகமாக புன்சிரிப்புடன் பள்ளிக்குள் சென்றனர். இதனால் விடுமுறை நாட்களில் பள்ளி பேருந்து, பள்ளிக்கு செல்லும் ஆட்டோ ஓடாமல் இருந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுறுசுறுப்பாக காணப்பட்டது. மேலும் பல பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையும் தீவிரமாக நடக்கிறது. என் பேர் என் சிவசக்திவேல். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் நல்லா படிப்போம். என் ஸ்கூல் முடிஞ்சு லீவில் இருக்கும்போது சம்மரில் ரொம்ப வேர்த்து போயிடுச்சு எல்லாருக்கும். இப்போ ஸ்கூல் தந்தோடனே எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் நாங்கள் பார்த்துருவோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாவாச்சு நல்லா படித்து நல்ல வழிக்கு வருவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பார்க்க ஆர்வமாக இருந்துச்சு. வந்துட்டோம். இப்போ நான் புது கிளாஸுக்கெல்லாம் போகிறேன். 7th-லேருந்து 8th போகிறேன். அதனால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ். என் பேர் வசந்த். நான் 8th-லேருந்து 9th போறேன். லீவ் முடிஞ்சு இப்போதான் ஸ்கூலுக்கு வந்துக்கிறோம். பசங்க எல்லாம் உற்சாகமா இருக்கிறாங்க. எல்லாரும் புது துணி, புது ட்ரெஸ், ஷூ அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. நாங்க வந்து நல்லா படிச்சு இந்த ஸ்கூல் பேரை காப்பாற்றுவோம். என் பேர் கிஷோர். நான் 7th முடிச்சுட்டு 8th போறேன். ஸ்கூல் லீவ் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போறது ஜாலியா இருக்கு. புது மிஸ், புது சார்லாம் பார்க்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதிகமாக வராங்க. மிஸ் எல்லாம் பார்க்கறது ஜாலியா இருக்குது. நல்லா படிப்பேன் நான். திட்டக்குழு துணைத் தலைவர் அலுவாலியா வெளிநாடு செல்வதால் புதுவை திட்ட ஒதுக்கீடு பேச்சுவார்த்தை தள்ளி போவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், இந்த ஆண்டு திட்ட ஒதுக்கீடு குறித்த மத்திய திட்டக்குழு கூட்டம் நடைபெறாததால் 2012-2013 ஆண்டிற்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் தலைமை செயலர் சத்யவதி, நிதித்துறை செயலர் ராஜீவ் யதுவன்ஷி மற்றும் அரசு செயலர்கள், இயக்குநர்கள் பங்கேற்று துறை வாரியாக ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினர். இம்மாதம் முதல் வாரத்தில்தான் சந்தித்து பேச நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் திட்டக்குழு துணைத் தலைவர் மாண்டேன் சிங் அலுவாலியா வெளிநாடு சென்றுவிட்டு இம்மாதம் 25ஆம் தேதிக்கு மேல் நாடு திரும்புவதால் 25ஆம் தேதிக்கு மேல் திட்ட ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் என்று தெரிவித்துள்ளார். புதுவை ஆளுநர் இக்பால் சிங்கின் பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி மலர்கொத்து கொடுத்து ஆளுநருக்கு வாழ்த்து தெரிவித்தார். புதுவை ஆளுநர் இக்பால் சிங் தமது 68வது பிறந்தநாள் விழாவினை மிகவும் சிறப்பாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் இக்பால் சிங்கை நேரில் சந்தித்து மலர்கொத்து அளித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார் மற்றும் சால்வை அணிவித்து கௌரவித்தார். அவரை வரவேற்று பேசிய ஆளுநர் இக்பால் சிங் முதல்வருக்கு இனிப்புகள் வழங்கினார் மற்றும் வாழ்த்து கூறிய முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜையுடன் அமைச்சர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுவை ஏம்பலம் தொகுதியில் சிறப்பு கூறு நிதியிலிருந்து 9,24,000 மதிப்பீட்டில் குடியிருப்பு பாளையம், தாங்கல் சாலை போன்ற இடங்களுக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் தார் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொறியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியை முழுநாள் பள்ளியாக இயக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கதிர்காமத்தில் உள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில்
1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருபாலருக்கும் கட்டிடம் பற்றாக்குறையால் அரைநாள் பள்ளியாக இயங்கி வந்ததால் கடந்த ஆண்டிலேயே பெற்றோர்கள் முழுநாள் பள்ளியாக இயக்க வேண்டுமென பள்ளி முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் பள்ளி துவங்கப்பட்டதும் இந்த ஆண்டும் அரைநாள் பள்ளியாக இயங்கும் என்று அறிவித்ததால் பெற்றோர்கள் பள்ளி மற்றும் பள்ளி முதல்வரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி முழுநாள் பள்ளியாக இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் ஆகியோர் டெல்லி சென்றுள்ளனர். அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் கட்சித் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் டெல்லியில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்க கட்சித் தலைவர்கள், காரிய கமிட்டி உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளனர். மேலும் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியும் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர், கட்சி சட்ட திருத்தங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. புதுவை ஏஎஃப்டி மில்லை உடனே இயக்கி சம்பள பாக்கியை வழங்க வலியுறுத்தி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஏஎஃப்டி பஞ்சாலையை தானே புயலால் பாதிக்கப்பட்டது என்ற காரணத்தால் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிப்பதாக கூறி மூடிவிட்டு கடந்த 3 மாதங்களாக அறிவித்தபடி சம்பளம் வழங்காததால் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டு கடன் பெறுவதோடு தற்பொழுது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி புத்தகம் வாங்கும் நிலையில் இல்லாததால் அவர்களின் படிப்பும் பாதிக்கும் நிலை உள்ளதால் மில்லை உடனே இயக்க வலியுறுத்தியும் 3 மாதத்திற்கான சம்பளத்தை கால தாமதம் இன்றி வழங்க வலியுறுத்தியும் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஏழுமலை தலைமையில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.